Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மாயி ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மிளகு தக்காளி கீரையில வந்துட்டு அந்த காயில வந்துட்டு ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போறோம். பாருங்க, இந்த காய் வந்து நாங்க வந்து சுக்கிடி காய்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த காய் பாத்தீங்கன்னா நாங்க கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்ப இதுல நிறைய காய் இருந்துச்சு. அதனால இதை வந்து பறிச்சு வச்சிருந்தோம். இதுல வந்துட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சிட்டிங்கன்னா 2 டேஸ் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. அது இல்லாம இது ரைஸ்க்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நல்லா உரப்பா புளிப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் வச்சுட்டோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறோம். எல்லாமே வந்து அட் அ டைம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மல்லி வந்து 1 ஸ்பூன் போடுறோம். மிளகு வந்து இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. எல்லாமே ஃபஸ்ட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. பாருங்கள், இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 மிளகாய் எடுத்திருக்கோம். பாருங்கள், இதுலேயே கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் வணக்கிற அளவுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் வந்து 5 பேருக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் 2 மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது அவங்கவுங்க தேவைக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது புளிக்குழம்பு வந்து நிறைய புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டால் அதுவே போதுமானதாக தான் இருக்கும். வெங்காயம் தக்காளியும் வந்து சீக்கிரமாக வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ளே வந்து இது வணங்குற அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் முதல்லையே புளி ஊற வச்சுருக்கேன். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். புளிப்பு, காரம் இது எல்லாமே அவங்கவுங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வணங்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா வணக்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கமாக போட்டிருக்குது. தேங்காய் வந்து ரொம்ப வணக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து ஹீட் ஆனாவே போதும். அப்போவே நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது கூடயே முதலையே வறுத்ததெல்லாம் எடுத்து உள்ளே போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுக்குள்ளேயே இப்போ வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகெல்லாம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோங்க. அடுத்ததான் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி இருக்குல்ல, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளேயே இந்த நம்ம மிளகு தக்காளியை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த காய் கசப்பு இல்லைங்களா? இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த கசப்பு தன்மை போயிடும். அதுக்காக தான் இது வந்து எண்ணெயில் வணக்கிக்கிறோம். பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தீங்களா? இதை நல்லா கரைச்சி அந்த துதியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இந்த காய் நல்லா வெடித்து சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியையும் இதுக்குள்ளேயே ஊற்றி ஒரு கொதி விட ஆரம்பிச்சிடலாம். இந்த புளியில் இந்த காய் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டுங்க. அந்த டைம்லையே என்ன பண்ணலான்னா அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு அதை ஹீட் பண்ணி அந்த குழம்பை வந்து தாளிச்சு விட்டுறலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டோம், அது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. இதுக்குள்ளேயே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா மணத்துக்காக தான். இப்போ நம்ம இதுக்குள்ளேயே வந்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தாங்க சூப்பராக இருக்குது. இதுக்கு ஆப்ஷனெல்லாம் இல்லை, பெரிய வெங்காயம்லாம் இல்லை. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் சின்ன வெங்காயமே ட்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகை வந்து இதில் ஊற்றிடலாம். நாங்கள் வந்து இது மிளகுன்னு தான் சொல்லுவோம். மிளகை ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியில் வேக வச்சுருக்கிற மிளகு தக்காளியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளியில் ஊற வச்சதையும் இதையும் நல்லா சூப்பராக கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாங்க. இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து பெருங்காயத்தூள் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மல்லி இருந்துச்சுன்னா நல்லா போட்டு தள்ளன்னு இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு சூப்பரான மிளகு தக்காளி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாதத்துக்கு கம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.